1/2 கிலோ. இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து நாங்கள் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோகோனட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியனோட சேர்த்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். as well as ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவாப்பட்டை போட்டுக்கலாம். கருவாப்பட்டை எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கருவாப்பட்டை. ஸோ அட் த சேம் டைம் க்ரீன் சில்லி ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஸோ அது கொஞ்ச நேரம் தேவையில்லை. ஒரு 1 செகண்ட் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அட் த சேம் டைம் இது யோகர்ட்டும் போட்டுருங்க. ஒன் ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் அண்ட் 1.5 ஸ்பூன் லைக் வைஸ் யோகர்ட் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ ஒரு 2 டொமேட்டோஸ் நான் எடுத்தேன். 2 டொமேட்டோஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சோறாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். டொமேட்டோஸ் ஈஸியாக வதங்கணுன்னா உப்பு சால்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக டொமேட்டோ வந்து சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி இலை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலையும் போட்டுக்குவோம். பிரிஞ்சி இலை ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். அது எப்போ வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னடானா நான் வந்து மட்டன் போட்டுக்கலாம். நான் மட்டனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும்
1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கிறேன். அதை தான் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. மட்டனோட 3 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும் 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு 10 மினிட்ஸ். எப்போவுமே 3 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டோன்னா 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தான் போடணும். இதுதான் இந்த ப்ரொபோர்ஷனில் போட்டால் தான் மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். மட்டன் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இதை குக்கரில் போட்டு நம்ம மூடிடலாம். மொத்தம் என்னோடய கறி வேகிறதுக்கு ஒரு 6 விசில்ஸ் தேவைப்படும். உங்களோட கறி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கறி எல்லாமே நீட்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா இதோட லாஸ்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா தேங்காய் பால் கொஞ்சோன்னு போதும், ரொம்ப வேணாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கா, பெரிய உருளைக்கிழங்கா வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுருங்க. தேங்காய் பால் ரொம்ப ஊற்ற தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர். அதுக்காக மட்டும்தான் தேங்காய் பால் ஊற்றுறோம். மீடியமாக ஊற்றினா போதும். இப்போ என்னென்னா பொட்டேட்டோ போட்டால் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் லாஸ்ட்டில் மட்டனுக்கு, அதனால தான் தேங்காய் பால் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், பொட்டேட்டோவும் தேங்காய் பாலும் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. என்னோடய இதில் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் போடலை. போட்டுட்டு இதை ஒரே ஒரு விசில், எதுக்காகனா இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக ஒரே ஒரு விசில் போட்டதோட இந்த மட்டன் கிரேவி ரெடி ஆயிடும். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இப்போ நம்ம பொட்டேட்டோ போட்டோங்க, ஒரு விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. தேங்காய் பால் ஊற்றினால ரொம்ப நல்லா கிரேவியாக வந்திருக்குது. அப்படியே நம்ம வேறு இதில் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதோட மட்டன் கிரேவி ஃபினிஷ்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோன்னா அது ஃப்ளேவர் நல்லா கிடைக்காது. நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சின்னமன் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பட்டை, அதை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, நான் வந்து மட்டனில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அது அப்படி பண்ணாலுமே வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். இந்த பாருங்கள், இதுதான் ஃபைனலாக இப்படி தான் இதோட லுக்கு. இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.